மண்டே ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் சாப்பிட்றதுக்காக பேன் கேக் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா சொதப்பிருச்சு. பேன் கேக் நல்லாவே வரல. கோதுமை மாவில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பனானாலாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. ஆனால் பேன் கேக் இன்னைக்கு சரியாகவே வரல. டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த டெக்ஸ்சர் தான் வரல. தோசைக்கல்லில் ஊற்றும் போதே தெரிஞ்சிருச்சு இது பேன் கேக் மாதிரி வராதுன்னு. ஏன்னா தோசை மாதிரியே மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஏன் நம்ம ஸ்வீட் கோதுமை தோசை மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்துருந்தேன். அவள் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா. நடுவில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் பப்ஸு, வெஜ் பப்ஸு, போலிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே ஜூஸுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அவளை டியூஷனில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நல்லா காற்றடிச்சுது. எங்கள் அண்ணி வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு போயிட்டேன். அவங்கக்கிட்ட பேசுனதில் நைட்டு டின்னர் டைமே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னருக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். தோசையில் கொஞ்சமாக வெங்காயம், நிறைய இட்லி பொடி, நிறைய நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தோசைன்றதுனால நைட்டு வேலைலாம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு.